எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர் கண்ணின் மணியே சேனல். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பன்னீர்னா ரொம்பவே பிடிக்கும். சப்பாத்தி, பூரி, ஈவினிங் ஸ்நாக் எல்லாத்துக்குமே நம்ம பன்னீர் யூஸ் பண்ணி நிறைய ரெசிபீஸ் ட்ரை பண்ணுவோம். அப்படி நமக்கு யூஸ் ஆகிற பன்னீரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வீட்டில் இந்த பன்னீர் செய்ய ட்ரை பண்ணுறப்ப அது ரொம்பவே ஃப்ளஃபியாக வரும். நம்ம கடையில் வாங்குகிற பன்னீரை விட நம்ம வீட்டில் இப்படி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுற பன்னீர் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க இந்த பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா காய்ச்சணும். ஒரு பெரிய சைஸ் லெமன் கட் பண்ணி அதில் இருக்க சீடெல்லாம் எடுத்து வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. பால் நல்லா சூடாகி பொங்கி வர்றப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருங்க. பால் லெமன் ஜூஸில் நல்லா ஆட் ஆகி திரண்டு வர்றப்ப நல்லா எல்லாத்தையும் எடுத்து விட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. பால் நல்லா திரண்டு தண்ணியும் பாலும் பிரிஞ்சு வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறத ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணியில் போட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதும் அந்த துணியில் இருக்கிறத எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக வாஷ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெமன் ஜூஸோட புளிப்பு அதில் இறங்கியிருக்கும். ஸோ நீங்கள் வாஷ் பண்ணுறப்ப அந்த லெமன் ஜூஸோட புளிப்பெல்லாம் போயிடும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு காட்டன் டவலில் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சுக்கோங்க. ஸோ தட் அதில் இருக்க தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிடணும். தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சு வர்றதுக்காக நான் மேலே நல்லா வெயிட் வச்சு அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு டவலும் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5 to 6 hours அப்படியே விட்டுடலாம். தண்ணி நல்லா வடிஞ்சு பன்னீர் மட்டும் நம்மளுக்கு ப்ராப்பரான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ அந்த பன்னீர் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஃப்ளஃபியான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சைஸில் வேணுமோ அதை நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் ஒரு 2 to 3 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் இந்த பன்னீரை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.